ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொன்னதுக்கு தான் பிசாசு என்ன பண்ணுது, இந்த பதில் நமக்கு சொல்லுது. என்னன்னு, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் நான் ஆணையிடுறேன். அப்போ என்னன்னா, ஃபுல் ரைட்ஸ் அவன் கையில் இருக்குங்குது. ஒரு மனுஷனை அவனை அழிக்கக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது. அவனை என்ன ஒன்றாலும் பண்ண முடியும், யாருக்கிட்ட ஒன்றாலும் நான் போக முடியும். என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் என்ன ரைட்ஸு, தேவன் பேரில் ஆணை. அப்படின்னா என்னன்னா, ஆதியாகமத்தில் தேவன் கொடுத்த அத்தனை அதிகாரத்தையும் மனுஷன் பிசாசின் இடத்துல ஒப்படைத்தான் இல்லையா, அந்த அதிகாரத்தை நமக்கு இங்கே கோட் பண்ணி பேசுகிறான். நீ என்ன பண்ண, நீ எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்னு கர்த்தர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த உரிமை இருக்குது இல்லையா, அதை இவன் என்ன பண்ணிட்டான், பிசாசுக்கிட்ட தாரம் வாத்தான் பாருங்கள். அந்த தாரம் வாத்தது இப்போ இவ்வளவு உரிமைகளும் என்னிடத்தில் இருக்குது. நான் யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண முடியாது, உங்களால் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இதை நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவர் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், தேவன் பேரில் நான் ஆணையிட்டு சொல்கிறேன், என்னெல்லாம் வேதனைப்படுத்த முடியாது உங்களால் அப்படின்னு சொல்கிறான். கவனிக்கிறீங்களா? இந்த புரிதல் நமக்கு வேணும். இது கவனிக்கணும். எதற்காக இப்படிப்பட்ட வசனத்தை அவன் பேசுகிறான் அப்படிங்கிறத நம்ம புரியணும் இல்லையா? அப்பொழுது அவர் அவனை நோக்கி